ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அன்பே சிவம், அன்பை பரப்புவோம். இப்போ நான் ஆடியோ மீனா ஐயர் ஹெல்த்தி கிச்சன் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடியோ புக்ஸ் பை மீனா ஐயர் அதுதான் முதல்ல ஆரம்பித்தது. அதில் ஸ்கந்த புராணம் போட்டிருக்கேன். அப்புறம் நிறைய சித்தர்கள் வரலாறு எல்லாமும் நிறைய போட்டிருக்கேன். ராமாயணம், மகாபாரதம் அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆடியோ புக்ஸ் பை மீனா ஐயர்னு போடுறேன், அது நீங்கள் பாருங்கள். அதில் விக்ரமாதித்தன் கதைகள், அப்புறம் ருத்ரன் எல்லாம் போட்டுட்ருக்கேன். விக்ரமாதித்தன் கதைகள் நீங்கள் படிச்சுட்டு குழந்தைங்களுக்கு கூட சொல்லலாம். சிலது குழந்தைங்களுக்கான கதைகளாக இருக்கும், சிலது கொஞ்சம் பெரியவங்களுக்கான கதைகளாக கூட இருக்குது அதில். ஸோ அதனால் அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் இன்றைக்கி என்ன சொல்லலான்னா, இங்கே பெங்களூர் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டரில் ஒரு காட்டி சுப்பிரமணியா கோயில்னு ஒரு முருகர் டெம்பிள் இருக்குது. ரொம்ப ஏன்ஷியன்ட்டு, 600 வருடங்களுக்கு ஹிஸ்ட்ரி அதில் இருக்குது. அதுக்கு இருக்குது அந்த கோயிலுக்கு. ரொம்ப பிரபல்யமான கோயில். ஆயிரக்கணக்கில் நூற்றுக்கணக்கில் அங்கே ஸ்னேக்கோட உருவத்தையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் அங்கே போய் வேண்டினா குழந்தை பிறக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த ஐடல் எப்படி கிடச்சிது அப்படின்னா, 600 வருடங்களுக்கு முன்னால் சுயம்புவாகவே கிடச்சிருக்கு. அதுவும் அதில் 7 தலை நாகம் அப்படியே கல்லில் பதிக்கப்பட்டு அப்படியே நேச்சுரலாகவே பூமிக்கடியிலேருந்து கிடச்சிருக்கு. அதில் ஒன்றுன்னா ஒரு பக்கம் சுப்பிரமணிய சுவாமி, பின்னாலேயே நரசிம்ம சுவாமி. நீங்கள் அங்கே மாலை கேட்டால் கூட 2 மாலையாக வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் சுப்பிரமணிய சுவாமிக்கும் இன்னொரு பக்கம் நரசிம்ம சுவாமியும் இருக்கார். அது அப்படியே சுயம்புவாகவே தோண்டியிருக்கு நிலத்துக்கடியிலேருந்து. ரொம்ப விசேஷமான கோயில். நீங்கள் பெங்களூர் விசிட் பண்ணிங்கன்னா அங்கே 60 கிலோமீட்டர் தான், போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி இங்கிருந்து கூட நீங்கள் இந்த இதெல்லாம் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அந்த காட்டி சுப்பிரமணியான்னு போட்டிங்கன்னா ஃபார்ம் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஃபில்லப் பண்ணி பூஜாக்கெல்லாம் போய்க்கலாம். பூஜா டைம் காத்தால் 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்கு கோயில் மூடும். நான்ஸ்டாப்பாக. மத்தியானம்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. மக்கள் கூட்டம் வந்துகிட்டே இருக்குது. அதுவும் சண்டேஸ்னால், சாட்டர்டே சண்டேனா ரொம்பவே இருப்பாங்க. இது எப்படின்னா 600 வருஷத்துக்கு முன்னால் கிடச்சாச்சு. ஒரு 60 கிலோமீட்டர் தான் பெங்களூர்லேருந்து, ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். இந்த பெல்லாரி மாவட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது இந்த சந்தூர் பரம்பரை, ரூலர்ஸ் ஆஃப் சந்தூர், அவங்க பெல்லாரியை ஆண்டுன்னு இருந்தாங்க. அந்த டைமில் தான் அவங்க இந்த கோயில் ஆரம்பிச்சது. கேத்து பகவானுக்கு அங்கே திருப்தி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஸ்னேக்ஸ் உருவங்கள் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி. அப்புறம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. நான் அதோட பிக்சர்ஸ் எல்லாம் போடுறேன், நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். அப்புறம் பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நான் கொஞ்சம் இந்த செலக்டிவாக தான் போட போகிறேன் கிச்சன். ஏன்னா நீங்கள் யூடியூப் திறந்தீங்கன்னா அப்படியே கொட்டுது, அப்படியே அள்ளி கொட்டுறாங்க அவ்வளோ சமையல் விஷயங்கள். நான் ரொம்ப கொஞ்சம் ரேராக இருக்கிறது, உடலுக்கு நன்மையானது மட்டும்தான் போடலான் இருக்கேன். அந்த இடையில நீங்கள் இந்த ஆடியோ புக்ஸ் பை மீனா ஐயருங்கிறதுல நிறையா சும்மா நாடகம், ஒரு சோஷியல் இது இருக்கும் இல்லையா, ஸ்டோரிஸ், அதெல்லாம் கூட போட்டிருக்கேன். ஆடியோ புக்ஸில் படிச்சிருக்கேன். மற்றவங்க எழுதினதை நான் படிச்சிருக்கேன். ஆனால் பிரதிலிப்பியில் நானே எழுதியிருக்கேன். சின்ன சின்ன ஸ்டோரிஸ் எழுதியிருக்கேன். பிரதிலிப்பிலையும் மீனா ஐயர்னு போட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அது இங்கிலீஷில் இருக்குது. கொஞ்சம் சிம்பிள் இங்கிலீஷ் தான். எனக்கே ஒன்றும் பெரிய இங்கிலீஷ்னால தமிழ் மீடியத்தில் தான் படிச்சுவோம். அதனால் சிம்பிள் இங்கிலீஷில் எல்லாருக்கும் புரிய மாதிரி இருக்கும். சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டோரிஸ் இருக்குது, அது கூட நீங்கள் படித்து என்ஜாய் பண்ணலாம். ஓகேயா? இது ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபாலோ ஆகும். நீங்கள் பாருங்கள் காட்டி சுப்பிரமணியாவோடது. நீங்கள் அங்கே போயிட்டு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அருள் பெறணும்னு நினைக்கிறேன். இந்த இந்த கலியுகத்தில் முருகரை போல ஒரு கடவுள் கிடையவே கிடையாது. நீங்கள் ரொம்ப ஆத்மார்த்தமாக நம்ம கஷ்டத்துக்கு தான் கோயிலுக்குள்ளே போகிறோம் அப்படி நினைக்காதீங்க தயவுசெய்து. அவரோட முருகரோட பேரை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு பல வாய்ப்புகள், பல விஷயங்கள் உங்களுக்கு அதுக்கப்புறம் தெரிய வரும். நீங்கள் அந்த சாண்டிங் ஆஃப் மந்த்ராக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது.
முன்னைய காலத்தில் தான் குருக்கிட்ட போய் தான் இது எடுத்துக்கணும் அப்படின்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கே போகிறது என்ன போகிறது, ரொம்ப கொஞ்சம் ஒரு உயர்ந்த ரகமான ஒரு நல்ல குருவாக கண்டுபிடிச்சி நீங்கள் போகணும். உண்மையான நல்ல தவம் இருக்கிறவாளாக இருக்கா உலகத்தில். ஸ்ருங்கேரி சுவாமிகள் அவ மாதிரி, காஞ்சிபுரம் அந்த மாதிரிலாம் போங்க. அந்த மாதிரி போயிட்டு ஆனால் மந்திர உபதேசமெல்லாம் எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. அதுக்காக நீங்கள் டு ஸ்டார்ட் வித் நீங்கள் வந்து ஒரு வியாழக்கிழமைக்கு வீட்லேயே குளிச்சு நல்லா பண்ணிவிட்டு ஸ்ரத்தையாக விளக்கேற்று 2 நேரமும் வச்சு சாமிக்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும், மனசுக்குள்ளே தோணும். அந்த எல்லா கடவுளும் ஒன்று தான். ஆனால் உங்களுக்கு ஒரு உருவம் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஒருத்தரோட ஒரு சுவாமியோட மனம் ஈர்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த சுவாமியவே பிடிச்சிக்கோங்க. நன்னா பிடிச்சிட்டு அந்த சுவாமியோட ஸ்லோகத்தையோ மந்திரத்தையோ சின்னதாக, கொஞ்சம் ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாக இருந்தாலும் அதை சொல்லிகிட்டே ஒரு சமைக்கும்போது சொல்லலாம், சும்மா உட்காந்துருக்கும்போது சொல்லலாம், இது தூக்கம் வராத போது அப்படி கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அதெல்லாம் சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது நம்ம ஸ்வீட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு மற்றவாளை கேட்டால் தெரியாது. நீங்களே அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அதோட டேஸ்ட் எப்படின்னு தெரியும் இல்லையா, எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும். அதே மாதிரி தான் மந்திரத்தை சாண்டிங் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதோட பலன்களை நீங்கள் நிச்சயமாக, கடவுள் மட்டும் கைவிடவே மாட்டார், யார் வேணால் கைவிட்டுருவாங்க. மனிதர்களா, ஃப்ரெண்ட்ஸாக, சொந்தக்காரங்களா, அவங்களா யார் வேணால் கைவிடுவாங்க. ஆனால் கடவுள் மட்டும் கைவிடவே மாட்டார். அந்த பயங்கரமான நம்பிக்கையோட. இப்போ ஒரு சின்ன கஷ்டம் வந்துன்னா உடனே ஆமாம் கடவுளை வணங்கினேன் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கவே கூடாது. உங்களோட பாவங்கள்லாம் கழிந்து அப்புறம் புண்ணிய காலம் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனையும் டபுள் ட்ரிபிளாக நன்மைகள் விளையும். ஸோ வாழ்க்கையில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அந்த கடவுள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைவுமே வராது. தயவுசெய்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்கள். சின்ன வயசோ பெரிய வயசோ, அது 50 வயசுக்கு மேலே நான் பார்க்குறேன் அப்படிலாம் வேண்டாமே. ஒரு 11 டைம்ஸ் சுவாமியோட மனசுக்குள்ளே இப்படி உட்காரத்துக்கு, கம்ப்யூட்டர் உட்காரத்துக்குனால 11 டைம்ஸ் ஈஸியாக சொல்லி முடிச்சிடலாம். ஒரு காஃபி குடிக்கிற நேரம் தான் அந்த மாதிரி சொல்லிடலாம். அந்த மாதிரி நீங்கள் பலன் அடையணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். எதுவும் நான் தப்பாக சொல்லலை. ஓகேயா? இது வந்து ரிக்வெஸ்ட்டு தான். தயவுசெய்து இது அட்வைஸ்னு தயவுசெய்து யாருமே நினச்சிடாதீங்க. ஓகேயா? பார்த்து இந்த கோவிலோடதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணு. தேங்க்யூ வெரி மச். போகலாம் நிற்க வச்சுட்டு நான் வந்துட்டு போகலாம். சரி, நாங்கள் அங்கே நிற்கிறோம். ஓகே, நீ இருங்க எங்க கூட. அவரும் இருங்க, இது எல்லாத்தையும் அங்கே போய் வைக்கணும். இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும். சரி, ஓகே. நாங்கள் 2 பேரும் போகணுன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. எங்கே விற்கிறது? ஐயோ, இந்த லட்டுலாம் எங்கே வாங்க பிரியா? இங்கெல்லாம் வேண்டாம், நேவேத்தியமானா வாங்கலாம். இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. வேணுமா? சரி, வாங்கிக்க 2 லட்டு வாங்க. அவளுக்கு பிடிக்கும்ல. ஒரு லட்டு 2 வாங்க. ஒரு லட்டு எவ்வளவு? எவ்வளவா? ஒரு லட்டா? 150. 150. ஐயோ, இன்னைக்கெல்லாம் காஸ்ட்லி சுகர். இருக்கிறேன்
நிற்கிறீங்களா? நிற்கிறோம். ஓரமா நில்லு, பட்டு ஓரமா ஓரமா இன்னும் பின்னால். Let's go.